அன்றரோட ஒருத்தர் நின்னுட்டு தரையில என்ன ஆட்டம் போட்டு இருக்கான் பாரு. அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தா வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அது நிக்கித மூதேவி, அதோட பிரச்சனை தான். யாருக்கு எப்படியோ இல்லையா அம்மா, எங்க திரையுலகத்துக்கு 2 தீபாவளிமா, 2 தீபாவளி. அப்படி ஒரு தீபாவளியை கொண்டாட வச்ச பெருமை உங்களுக்கு தான் தாயி. அம்மா, ஒளிச்சல் இருந்து, டைரக்ட்ல இருந்து, கேமராமன்ல இருந்து, ஆபரேட்டர்ல இருந்து, முறுக்கு விக்கிறவன்ல இருந்து, சைக்கிள் டோக்கன் கொடுக்கிற பசகாத்திர வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்குமா? பண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். நேத்து முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் போறேன்னு ஒருத்தன். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? சும்மா சேவிங் பண்ண வந்தவன ஏன் வம்பு கேக்குற? உன்னை சொல்லப்பா, என் பேர சொல்லப்பா. உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி. ஆக்கள் இல்ல ஐயா தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர், நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி, நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா. என்ன பேச்சு பேசுறீங்க? தனியா போட்டா என்னவெல்லாம் பேசமா? ஒருத்தன் கேட்டாரு என்ன, ஏங்க அவர் எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா? ஒரு மேடையில ஏறினாவே ஸ்டெடியா உன்னால நிக்க முடியலையே, இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். அதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா என் வேலை. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. போறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். உன்னை தடுத்தா நீ நிக்கவா போற? இந்தப்பா, இந்த பெட்டியை கையில வச்சுக்க. இந்த தகர பழம் என்ன தங்கமா வச்சிருக்க, பரிசா கொடுக்குற? தங்கத்தை விட விலைமதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்துகள் இருக்கப்பா. என்ன இருக்கு? சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம செக்கி சீரழிச்சு சின்ன பின்ன வாங்கி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாறு திறந்துவாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. ஏ விளக்கண்ண, நான் எவனுக்கு பயப்பட போறேன்? ஊசிக்கு ஊசி எதிர் பண்ண பயமாடா? 2 கையை 2 தேக்குடா, மரத்தோல்ல வச்சு விட்டுருக்கேன் எங்க ஆத்தாப்பேன். நான் அவனு நின்று போறதுன்னா காடு தாங்க என் டிபுக்கு. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ இட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீதான் நரி. நாட்டில் என்ன பேசுகிற நீயே காலையில பார்த்தா தெரிஞ்சுக்கிற. அந்த பக்கத்துல என்னோட புரியல பேசிருக்கேன், சொல்றது இல்லையாடா? இல்ல சொல்லலாம் தான் வந்தேன், சப்புன்னு அடிச்சு போட்டீங்க. கொஞ்சம் ஓவரா போயிருக்கடா. என்னங்கடா இது புரிய சொல்லு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? கலைஞர்களுடைய அரசின் 5 ஆண்டு கால சாதனை, அதனை அடிப்படையாக வைத்தும் இன்றைய தினம் தலைவர் அவர்களால் வெளியிடப்படுகின்ற தேர்தல் அறிக்கையினை வைத்தும் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். இதனை தொடர்ந்து பேசிய திரு, It's rejected. Family rule, we can go into a lot of detail. மாப்பிளைய காணா? மாப்பிள மாப்பிள மாப்பு பட்டுட்டாடா. ஆப்பு என்ன தனியா விட்டு போயிட்டாலே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? உலகாரம் வள்ளி
சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப. இப்ப என்னையா உனக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது கொய்யா. கண்ணு எலும்பு தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா அம்மா பூவும் பொட்டுமா இருக்க வேண்டாமா? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. என் தாயே, நீங்க திருட்டு வீசில இருந்து சினிமாவை காப்பாத்துறீங்களா? இந்த சண்டாளம் தந்து என்னை காப்பாத்துக்கோ, சட்டம் போடுங்க. போயிட்டா பாருங்க. அம்மா நீங்க நல்லா இருக்கணும்மா. முதல்ல நாங்க உங்களுக்கு முதல்ல ஒரு நடக்கிறோம். என் தாய் இவன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேம்மா. இவன் வயசாயி வண்டியை போற வரைக்கும் விட மாட்டானே. வாழ்க்கையோ சிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரை. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. ஏய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. இருடா, ஓ ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி என்ன நேரம் இங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனீங்களா? அவன் ஒருத்தனா? எவன் ஒருத்தன்? பின்னால உருவிலங்கானா? இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா, கருவாப்பையில. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல்ஸ். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கட்டிட்டேன்? 10 பைசா கிட்ட போடா. எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னா நான் பிஸியா இருக்கேன்டா, வேணா இங்க அனுப்பிச்சு விட, நான் பாத்துக்கிறேன்னா. இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா. அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சிட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொரு தடவை இருக்க மூத்திர சந்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது.